டிவிகே சிஎம் விஜய் சார் பட்ஜெட்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு சூப்பர்பான ஒரு சில பட்ஜெட்ஸ் போட்டிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன் வீடியோ ரியல் இம்பேக்ட். நான் தான் உங்கள் ரிசானிஷா யார். அதுக்கு முன்னாடி நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த பேட் கமெண்ட்ஸ் பற்றி. ஸோ அதில் வந்து நிறைய பேரை நான் வந்து மென்ஷன் பண்ண முடியல, ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப பேடாக போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் அதில் வந்து ஒருத்தர் ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு. என்னன்னா, இது வந்து டிவிகேயோட ஸ்பான்சர் வீடியோ, அதாவது காசு வாங்கிட்டு இவங்க பேசுகிறாங்கன்ற மாதிரி போட்டிருந்தாரு. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதே இதை பேஸ் பண்ணி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் அண்ணன் வந்து ஆட்சிக்கு வராருன்னு தெரிஞ்சப்பறம் தான் நான் அந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது, நான் அந்த விஷயம் பண்ணுறது வந்து என்னோட தனிப்பட்ட விஷயம். யாரும் எனக்கு ஸ்பான்சர் பண்ணல, யார்கிட்டயும் நான் காசு வாங்கிட்டோன்னு எனக்கு நடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் வெளிப்படையாக வந்து யார் எப்படின்றது. ஸோ அதெல்லாம் விடுங்க, பேசுகிறவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. நான் விஷயத்துக்கு வரேன். என்னன்னா, இப்போ நம்ம டிவிக்கு சிஎம் விஜய் சார் ஒரு சூப்பர்பான ஒரு சில பட்ஜெட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, இன்னுமே நிறைய பேர் வந்து ஒரு சில பட்ஜெட் வந்து ஆட் ஆகலை. ஆனால் மேக்ஸிமம் போன வாட்டி இருந்தவங்க என்ன போட்டாங்களோ அதையும் போட்ட இன்க்ளூடடாக இன்னும் ஒரு சில விஷயத்தில் நல்ல விஷயத்த வந்து சேர்த்துருக்காங்க. அதில் முக்கியமாக நான் பார்க்குற ஒரு 2 விஷயம் இருக்குது. சென்னையில் இருக்கிற கூவார் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு பட்ஜெட்டை வந்து ஒதுக்கியிருக்காங்க. சத்தியமாக அது நான் நிறைய வாட்டி யோசிச்சுட்டே இருந்தேன். நிறைய வாட்டி நான் திங்க் பண்ணியிருக்கேன், என்னடா நம்ம சென்னையில் வந்து இந்த மாதிரி ஆறெல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு. ஸோ அதுக்கு ஒரு ரொம்ப சூப்பர்பான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நீடடான ஒரு விஷயங்களை பண்ணியிருக்காரு. லைக் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இளைஞர்களுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம். அதில் எனக்கு பிடிச்சது இது ஒரு விஷயம். இன்னும் அதில் 2வதாக என்னன்னா, இந்த மாதிரி ஓல்டு சிட்டிசன்ஸ்க்கு இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போகிற மாதிரி டெம்பிள்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து சுற்றி பார்க்குறதுக்காக ஒரு சில பட்ஜெட்டை ஒதுக்கியிருக்காங்க. அது ரொம்ப பேசும் பொருளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.